குட் ஈவினிங் பிள்ளைகள். இன்றைக்கு நாங்கள் இந்த முதலாவது அலைகளில் கேட்கப்பட்ட கடந்த கால வினாக்களை பார்க்கறதுக்கு இருக்கிறோம். இந்த வினாக்கள் மூலமாக இந்த தியரியை நீங்கள் படிக்க வேணும். அப்போ தான் அது ஞாபகத்தில் இருக்கும். என்னென்ன படிக்க வேணும் என்ற விடயமும் உங்களுக்கு தெரிய வரும். அந்த வகையில் முதலாவது வினா, கைத்தொழில் புரட்சி நடைபெற்ற காலத்தின் போது ஏற்பட்ட தொழில்நுட்பவியல் அபிவிருத்தியின் விளைவாக அமையாதது யாது? அப்போ இதில் நீங்கள் இந்த அமையாதுன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். இதில் அமையாத என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னால் அதைத்தான் நாங்கள் ஹைலைட் பண்ணி பார்க்க வேண்டும். ரைட். இப்போ இதில் கையினால் செய்த கைத்தொழில்களுக்கு பொறிகளை அறிமுகம் செய்தல் என்பது உண்மையாக கைத்தொழில் புரட்சி நடைபெற்ற ஒரு காலம். ஆகவே அவர் அமைந்த ஒரு காரணமாக இருக்கும். விமான போக்குவரத்தின் ஆரம்பம். அப்போ இது ஒரு சிக்கலாக இருக்குதா அல்லது இது ஞாபகம் இருக்குதா, கைத்தொழில் புரட்சிக்குள்ளே வந்ததான்னு யோசிக்கணும். விமான போக்குவரத்து ஆரம்பம் இருந்ததா என்னவென்றால் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். என்ன, விமானம்ன்றது இரண்டாம் உலக போருக்கு பிறகு இரண்டாம் உலக போரில் தான் வந்தது. ஆகவே அது கைத்தொழில் புரட்சிக்குள்ளே வராது என. ஆகவே அது விடையாக இருக்கும். இருந்து மற்ற விடைகளை நாங்கள் ஒரு ஆராய்வோம். நீரினதும் கொதிநீராவினும் சக்தியை பயன்படுத்தல் என்பது நாங்கள் படிச்சிருக்கிறோம். உண்மைக்கும் அந்த புகையிரதம் அதே போன்று இந்த நீர் மார்க்கமான போக்குவரத்துக்கு கட்டாயம் கொதிநீராவி நீர் சக்தி பயன்படுத்தப்பட்டது. ஏன்னா அந்த இன்ஜின்களுக்கு தேவையாக இருந்தது. நிலப்போக்குவரத்து பொறிமயமாதல் என்பதும் சரி. காரணம், நடந்து போனாக்கள் ட்ரெயின்லையும் அதே போன்று நீர் மயமாகவும் கப்பல்களில் போயிருக்கிறாங்க. ஆகவே அதுவும் அமைந்த ஒரு விடயமாக இருக்குது. அடுத்தது, பொறிகளுக்காக எரிபொருளாக நிலக்கரியை பயன்படுத்த தொடங்குறது. ஏன்னா அந்த கடைசி கட்டத்தில் ஒரு நடைபெற்ற ஒரு விடயம்தான் அந்த எரிபொருள் பயன்படுத்தப்பட்டது. ஆகவே இந்த இரண்டாவது விடையை நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இரண்டாவது விடையை நாங்கள் தெரிவு செய்வோம், அமையாத விடயமாக. ரைட். அடுத்த விடயம், இரண்டாவது கேள்விக்கு போவோம். இரண்டாவது கேள்வியை பொறுத்த வரைக்கும் அது இரண்டாம் உலகப் போர் சம்பந்தமான ஒரு கேள்வியாக இருக்குது. அதுவும் இரண்டாம் உலகப் போரில் அமையாத ஒரு விடயமாக கேட்டிருக்கிறான். ஆகவே நாங்கள் அமையாத என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் முன்னிறுத்தி இந்த விடையை பார்த்தோம் என்றால், அதிகளவு எரிபொருட்களை கொண்டு செல்வதற்கு ஜெரிக்கலம் உற்பத்தி செய்யப்பட்டு, நான் சொல்கிறேன் ஜெரிக்கலம்ண்டா என்னென்னு சொல்லி கழிச்சிருக்கேன். ஜெரிக்கலம் என்பது எரிபொருட்களை கொண்டு போகிறதுக்கான ஒரு 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 சூக்கேஸ்ன்றதை சொல்லலாம். ரைட். கிட்டத்தட்ட கைப்பிடி எல்லாமே இருக்குது. அதுக்குள்ள நிறைய எரிபொருட்களை நாங்கள் நிரப்பி கொண்டு போகலாம். ரைட். ஆகவே அது அமைந்த ஒரு விடயம். நீரினதும் கொதிநீராவினதும் சக்தியை பயன்படுத்துறதுன்றது இப்போ தான் நாங்கள் பார்த்தோம். அது கைத்தொழில் புரட்சிக்குள்ளோரு நடைபெற்ற ஒரு விடயம் என்றபடினால் அது இரண்டாம் உலகப் போருக்குள்ள வராது. ஆகவே அதைத்தான் நாங்கள் இந்த இடத்துல விடையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த விடைகளையும் பார்த்தோம் என்றால், அணுசக்தி அபிவிருத்தி நடந்தது இந்த இரண்டாம் உலகப் போரில் தான். ஜெட் என்ஜின் உற்பத்தி இரண்டாம் உலகப் போரில் தான். ரேடார் தொழில்நுட்பமும் இரண்டாம் உலகப் போரில் தான். ஆகவே இந்த இரண்டாவது விடையை நாங்கள் இந்த இடத்துல எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இப்போ ஒரு விடயத்தை நாங்கள் அவதானிச்சமாக இருந்தால், இந்த இரண்டாம் உலகப் போர் கைத்தொழில் புரட்சி ரெண்டுக்கும் இடையில அந்த கைத்தொழில் புரட்சியில் பார்த்தீங்கன்னா சில விடயங்கள் டெவலப் ஆகாத விஷயம். ஆனால் அதே விடயம் சில முக்கியமான டெவலப் ஆகின அந்த விடயங்கள் இரண்டாம் உலகப் போருக்குள்ளே வருது. அதுகளை வச்சுக்கொண்டு நாங்கள் பார்க்கலாம். பாருங்கள், புகையிரதம் கப்பல் சேவைகள்ன்றது கைத்தொழில் புரட்சியில் வந்தது. ஆனால் ஆகாய விமானம்ன்றது இரண்டாம் உலகப் போரில் வந்தது. அப்படி நாங்கள் சில விடயங்களை ஒப்பிட்டு பார்க்கலாம். அப்படி கைத்தொழில் புரட்சியை விட ஒரு மேம்பட்ட வடிவமாக நாங்கள் இரண்டாம் உலகப் போரை பார்க்கலாம். அப்போ அப்படி வச்சுக்கொண்டு விடைகளை அளிக்கக்கூடியதாக இருக்கும். ரைட். அடுத்தது மூணாவது விடயத்தை நாங்கள் பார்க்கறதுக்கு இருக்கிறோம். பொறியியல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி தொடர்பான பின்வரும் கூற்றுக்களை கருதுக. இந்த கேள்விக்கு நாங்கள் விடையளிக்கிறதுக்கு உண்மைக்கும் இந்த இந்த பாயிண்டை வாசிச்சுட்டு கடைசியாக நாங்கள் இதைத்தான் வாசிக்க வேண்டும். ரைட். என்ன, மேற்குறித்த கூற்றுக்கள் சரியானவை. அப்போ நாங்கள் இப்போ ஒவ்வொரு கூற்றாக வாசிக்க வேணும். இதில் வளர்ச்சி தொடர்பாக, ரைட், பொறியியல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி தொடர்பாக என்றுதான் இது சொல்லப்பட்டிருக்கு. ரைட். அப்போ இது ரெண்டையும் தான் நாங்கள் பார்க்க வேணும். இப்போ அது ரெண்டையும் வச்சுக்கொண்டு இந்த ஏபிசி என்ற கூற்றுகளை வாசிப்போம். இப்போ அதில் எது சரி எது பிள்ளைன்னு நாங்கள் யோசிப்போம். ரைட். முதலாவது, டிரான்சிஸ்டர் அறிமுகம் செய்யப்பட்டமை பொறியியல் தொழில்நுட்பத்தின் ஒரு திருப்புமுனை. நான் சொன்னேன், திருப்புமுனை என்ற என்ன, ஒரு கண்டுபிடிப்பு. அப்போ டிரான்சிஸ்டர் கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு பெரிய ஒரு திருப்புமுனை இல்லை. ஆகவே கூற்று வரும். அப்போ கூற்று வார விடைகள் பாருங்க, முதலாவது விட வரும். ரைட். அதே போன்று மூன்றாவது விட வர வாய்ப்பு இருக்குது, இருக்குது. அஞ்சாவது விடையும் வரும். ஆனால் அந்த ரெண்டாவது மூன்றாவது விட வராது. என்ன காரணம், அதில் இல்லை. ஆக இனி நாலாவது. அப்போ இனி நாங்கள் அது ரெண்டையும் பார்க்க தேவையில்லை. அடுத்து, இரண்டாம் உலக மகாயுத்தம் பொறியியல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியில் செல்வாக்கு செலுத்தியுள்ளதோ. கைத்தொழில் புரட்சியும் இரண்டாம் உலக போரும் பெரியொரு வளர்ச்சியில் செல்வாக்கு செலுத்தியிருக்கு. ஆகவே கூற்றும்
அப்போ ஏயும் பியும் வார விடையில் வந்து பாருங்க, உண்மையாக இந்த 5வது விட மட்டும்தான் ஏயும் பியும் இருக்குது. ஆகவே இப்போ நாங்கள் என்ன செய்யலாம் என்றால், இந்த முதலாவது விடையை 3வது விடையும் இனி நாங்கள் எடுக்க தேவையில்லை. என்ன காரணம்? அதில் பி இல்லைத்தானே. ஆகவே விட என்ன? 5வது விட. ஆகவே சரியான விட. இப்போ பாருங்க, சியை வாசிக்காமலே நாங்கள் 5வது விடைக்கு போயிட்டோம். இதுதான் இந்த டெக்னிக்ன்றது ரைட். அப்போ இதுகளை நீங்களுடைய பார்த்துக்கொள்ள வேணும். இப்போ சியை நாங்கள் ஒரு பார்ப்போம். என்னென்ன இந்த சி வந்து உங்களுக்கு உண்மையாக விளங்காது. இந்த பனித்திறனியல்ன்றது என்னென்றால், உண்மையாக நாங்கள் இடர்கள் என்ற ஒரு பாடம் ஒன்று படிக்கிறதுக்கு இருக்கிறோம். அதில் இடர்களில் பனித்திறனியல் இடர் ஒன்று இருக்குது. அந்த பனித்திறனியல்ன்றது ஒரு வேலையை தொடர்ச்சியாக செய்கிறது. அதுதான் சொல்லுது பனித்திறனியல் என்று சொல்லுவோம். ரைட். இப்போ இந்த பனித்திறனியல்ன்றது ஒரு தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியில் செல்வாக்கு செலுத்தி இருக்குது என்று பார்த்தால் அதுவும் ரைட். என்ன காரணம் என்றால், ஒரு வேலையை தொடர்ச்சியாக செய்கிறது செல்வாக்கு செலுத்தி இருக்கு. இப்போ பொதுவாக ஒரு தோமஸ் ஆல்வா எடிசன் என்பவர் இந்த மின்குமலை கண்டுபிடிக்கிறதுக்கு தொடர்ச்சியாக வேலை செஞ்சவர். அப்படி வேலை செஞ்சபடியாகத்தான் இன்றைக்கு நாங்கள் எல்இடி வெல்ப் வரைக்கும் இன்றைக்கு வளர்ச்சி அடைஞ்ச வெல்ப்புகளை பாவிக்கக்கூடியதாக இருக்குது. ஆகவே இன்றைக்கு தொழில்நுட்பத்தில் வளர்ச்சியில் செல்வாக்கு செலுத்தி இருக்கின்றது என்பது பனித்திறனியல் என்பது சரியான ஒரு விட. ஆகவே ஏபிசி என்ற 3 கூற்றுகளையும் நாங்கள் இந்த இடத்துல விடைகளாக எடுக்கலாம். சரியோ? ஆகவே நாங்கள் இந்த பாருங்கள், அந்த சி கூற்றுன்றது எங்களுக்கு தெரியாவிட்டாலும் நாங்கள் இந்த ஏபி என்ற விடையை வச்சு கொண்டு சி சரி என்று எடுத்திருக்கிறோம். ரைட். அதே போன்று 4வது கேள்வி, இலங்கையின் உற்பத்தி துறை தொடர்பாக பின்வரும் கூற்றுகளை கருதுக. ரைட். இப்போ இந்த விடயமும் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இதுலேயும் வந்து நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது உற்பத்தி துறை, இலங்கையின் உற்பத்தி துறை. ரைட். அடுத்தது இவற்றின் சரியான கூற்று. ரைட். கூற்றுக்கள். ரைட். வாசிப்போம். உள்நாட்டு உற்பத்திகளை இறக்குமதி ஏற்றுமதி பொருளாதாரத்தில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும். ரைட். எங்களுக்கு தெரியும் தானே, உள்நாட்டு உற்பத்திகளை நாங்கள் ஏற்றுமதி செஞ்சோமென்றால் எங்களோட நாட்டுக்கு டொலர்ஸ் வரும். இப்போ டொலர்ஸில் நாங்கள் தங்கி இருக்கிறோம். ரூபாய் என்றது பெறுமதி இல்லாத ஒரு நாணயம் என்று எங்களுக்கே தெரியும். ரைட். ஆகவே டொலர்ஸ் வேணும். ஆகவே நாங்கள் ஏற்றுமதி செஞ்சோம் என்றால் எங்களுக்கு டொலர்ஸ் வரும். ஆகவே எங்களோட பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். ஆகவே அது சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது சரியான விடை. அடுத்தது இறக்குமதி. ஆகவே கூற்று விடையாக வரும். அப்போ கூற்று வராத விடைகள் 2வது விட வராது. ரைட். அப்போ மிச்சம் 4 விடை இருக்குது. 4ல் ஒன்றை செலக்ட் பண்ணுறதுன்றது பெரிய விஷயம். ஆகவே நாங்கள் அடுத்ததுக்கு போவோம். இறக்குமதி பிரதியீடுகளின் பயன்பாடு உள்நாட்டு பொருளாதாரத்தின் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி என்றால் என்னென்று பார்த்தீங்கன்றால், இறக்குமதி பிரதியீடு, உதாரணமாக நாங்கள் குடிக்கின்ற பால் மாவை நாங்கள் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். இப்போ ரத்தி என்பது இலங்கை நாட்டில் உற்பத்தி செய்யப்படுறது, ஆங்கர் என்பது வெளிநாட்டில் உற்பத்தி செய்யப்படுது. இப்போ ஆங்கருக்கு பதிலாக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பிரதியீட்டு பொருள் தான் ரத்தி. இப்போ இந்த ரத்தியை நாங்கள் பயன்படுத்துகிறமாக இருந்தால் அதற்கு பேர் தான் இறக்குமதி பிரதியீடு. இப்போ ஆங்கருக்கு பதிலாக ரத்தி பயன்படுத்தப்படுறது இறக்குமதி பிரதியீடு. அப்படி நாங்கள் பயன்படுத்தினமாக இருந்தால் அது சாதகமான தாக்கமா? உண்மைதானே. ஏன், என்ன காரணம்? இப்போ ஆங்கரை நாங்கள் இறக்குமதி செஞ்சோம் என்றால் நாங்கள் டொலர்ஸுகளை வெளிநாட்டுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா எங்களோட நாட்டுக்கு பொருட்கள் வருது, டொலர்ஸை நாங்கள் கொடுக்க வேண்டும். இதே இது நாங்கள் ஆங்கருக்கு பதிலாக ரத்தியை பயன்படுத்தினோம் என்றால் எங்களுக்கு ஆங்கருக்குரிய டொலர்ஸ் நாங்கள் செலவழிக்க வேண்டி வராது. அப்போ டொலர்ஸ் வெளிநாட்டுக்கு போகாட்டி எங்களுக்கு அது ஒரு சாதகமான தாக்கம் தானே. ஆகவே பி கூற்றும் பெறும். அப்போ ஏபி என்ற விடைகள் வேற வேணும். ஆகவே இப்போ எங்கட கையில் இருக்கிற விடைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏயும் பியும் வரணும் என்றால் 3வது விடைக்கும் 5வது விடைக்கும் போகலாம் பிள்ளை. ரைட். இப்போ சி சரியா இல்லையாண்டு பார்ப்போம். சி சரி என்றால் 5வது விடைக்கும், சி பிழை என்றால் 3வது விடைக்கும் போக வேண்டியிருக்கும். உற்பத்திகளுக்கான மூலப்பொருட்களின் இறக்குமதி தடை உள்நாட்டு பொருளாதாரத்தின் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்துமா? ரைட். அப்போ இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், இறக்குமதி தடை. அப்போ இந்த இது 3வது கூற்றோடு உங்களுக்கு சில நேரம் அது குழப்பலாம். ஆனால் அது வேறு விஷயம், இது வேறு விஷயம். இப்போ சில இறக்குமதி தடைன்ட்டு நாங்கள் அது சாதகம் வந்தானேன்ட்டு போடக்கூடாது. என்ன காரணம் என்றால், இப்போ சில பொருட்களை நாங்கள் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செஞ்சு அதை இங்கே நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் அதை பயன்படுத்தி ஒரு முழு பொருளாக உற்பத்தி செஞ்சு அதை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறோம். அப்போ எங்களுக்கு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறதால எங்களுக்கு டொலர்ஸ் கிடைக்கும். ஆனால் இறக்குமதிக்கு தடை விதித்தால், அந்த பொருட்களுக்கு இறக்குமதிக்கு தடை விதித்தால், பார்ட்ஸுகளுக்கு தடை விதித்தால் எங்களுக்கு முழு பொருள் உருவாக்க இயலாது. அப்போ இறக்குமதி செய்கிற நேரம் நாங்கள் உதாரணத்துக்கு ஒரு $10 செலவழிக்கிறோம் என்றால் ஏற்றுமதி செய்கிற நேரம் $20 வரும். இப்போ கிட்டத்தட்ட $10 எங்களுக்கு லாபம்.
அப்போ அந்த லாபம் வந்து எங்களுக்கு இந்த மூலப்பொருட்களுக்கு தடை விதித்தால் கிடைக்காம இருக்கும் பிள்ளை. ஆகவே அது உண்மையாக சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தாது, அது பாதகமான தாக்கத்தை தான் ஏற்படுத்தும். என்னோட இறக்குமதிக்கு தடை விதித்தால் ரைட். உதாரணமாக நான் சொல்ல போனால் இந்த புளியாப்பட்டியில் உங்களுக்கு தெரியும், வாகனங்கள உதிரி பாகங்களை இறக்குமதி செஞ்சு ஒரு பெரிய ஒரு வாகனமாக, ஒரு முழு வாகனமாக உற்பத்தி செஞ்சு ஏற்றுமதி செய்கிறாங்க. அப்படி ஏற்றுமதி செய்கிற நேரத்தில் அவங்களுக்கு பெரிய ஒரு டாலர்ஸ் கிடைக்க போகுது. அப்போ மூலப்பொருட்களுக்கு இப்போ தடை விதித்தால் அந்த முழு வாகனத்தை உற்பத்தி செய்ய முடியுமா? உற்பத்தி செய்ய முடியாது. ஆகவே அது எங்களுக்கு ஒரு பாதகத்தை தான் ஏற்படுத்துமே தவிர சாதகத்தை ஏற்படுத்தாது. ஆகவே இப்போ நாங்கள் விடையாக சீக்கூற்று வராதென்றபடியினால் இப்போ நாங்கள் 3வது விடையை நாங்கள் போடக்கூடியதாக இருக்கிறது. ரைட். ஆகவே இப்போ நாங்கள் 4 வினாக்களுக்கு பார்த்துருக்கிறோம். அடுத்தது 5வது வினாக்கு போவோம். இந்த 5வது வினாவை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு வினா, அண்மையில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இதில் வந்து பார்த்தோமென்றால் பாரம்பரிய மருந்து உற்பத்திகளை உள்நாட்டில் உற்பத்தி செய்தல் தொடர்பாக பின்வரும் கூற்றுக்களை கருதுக. அப்போது ஒரு பாரம்பரிய மருந்து, ஒரு நாட்டு மருந்து என்று யோசிங்க. ரைட். அப்போ அதை உற்பத்தி செய்வது தொடர்பான கூற்று. இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த 3 கூற்றையும் வாசிக்கிறதுக்கு முதல் கடைசியாக என்ன சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. மேற்குறித்த கூற்றுக்களில் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பாரம்பரிய மருந்து உற்பத்திகளுக்கு ஏற்றுமதி சந்தையை கட்டியெழுப்புவதற்கு, அப்போ ஏற்றுமதி சந்தையை கட்டியெழுப்புவதற்கு பொருத்தமான கூற்றுக்கள். அப்போ ஒரு நாட்டு வைத்தியம் செய்கிற ஒருவர் தான் உற்பத்தி செய்கிற மருந்தை தனது பிரதேசத்துக்குள்ளே மட்டும் வச்சிருக்காம அதை ஏற்றுமதி செய்ய வேணுமாக இருந்தால் அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு பொருத்தமான கூற்று கேட்குறாங்க. 1வது கூற்று, மருந்து உற்பத்திகளை உற்பத்தி செய்வதற்கு புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டியுள்ளது. இந்த புதிய தொழில்நுட்பம்ன்றது என்ன? பொதுவாக அவர் உற்பத்தி செய்கிற மெத்தட் வந்து அவர் கைகளால் ஏதோ ஒன்று அரைக்கலாம். ரைட். அப்போ அதுக்கு பதிலாக அரைத்தல் பொறி ஒன்றை பாவிக்கிறது. அது ஒரு புதிய தொழில்நுட்பம் தானே. அப்போ அப்படி ஒரு அரைத்தல் தொழில்நுட்பத்தை ஒரு 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 மெஷினை பாவிக்கிற நேரம் அவர் நிறைய உற்பத்திகளை செய்யலாம் இல்லையா? ஒரு நாளைக்கு அதாவது டைமை வந்து அவர் மிச்சப்படுத்தலாம். ஆகவே அவர் ஏற்றுமதி செய்கிறதுக்குரிய பல நிறைய பொருட்களை, இந்த மருந்துகள் உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த புதிய தொழில்நுட்பத்தை பாவிக்கிறதால ரைட் அவர் விரைவாக உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்கும். ஆகவே 1வது கூற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். என்ன காரணம் என்றால் ஏற்றுமதி சந்தையை கட்டியெழுப்புறதுக்கு இந்த தொழில்நுட்பத்தை பாவிக்க வேண்டும். ஆகவே கூற்றுப்படியாக வரும். ஆகவே இந்த 2வது விடை, 3வது விடை, 5வது விடையை நாங்கள் எடுக்க இயலாது, அதிலேயே இல்லாதபடியினால். ஆகவே 1வது விடையும் இந்த 4வது விடையும் விடையாக வர வேணும். இப்போ நாங்கள் அடுத்தடுத்த வினாக்களுக்கு போவோம். வினாக்கள் இல்லை, அடுத்தடுத்த கூற்றுகளுக்கு போவோம். வேலைப்பளு மிக்க வாழ்க்கை கோலத்துக்கு பொருத்தமான விதத்தில் பாரம்பரிய மருந்துகளை சந்தையில் முன்வைக்க வேண்டியிருக்குது. உண்மைக்கும் இன்றைக்கு அவரது மருந்துகள் அவர் வந்து விளம்பரப்படுத்த வேணுமாக இருந்தால் அவர் தன் மருந்துகளை சில இடங்களுக்கு போய் முன்வைக்கணும். இது மருந்து, இந்த மருந்தை நாங்கள் பாவிக்கிறதால என்னென்ன வியாதிகளை குணப்படுத்தலாம் என்ற விஷயங்கள். ஆகவே அது இன்றைக்கு வேலைப்பளுமிக்க ஒரு விஷயம், இன்றைக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயம். அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் அவர் டைமை வேஸ்ட் பண்ணி என்ன செய்யணும்? தன் மருந்துகளை முன்வைக்கணும். ஆகவே அது செய்வாராக இருந்தால் கட்டாயம் ஏற்றுமதி சந்தையை கட்டி எழுப்பலாம். காரணம், நம்பிக்கை வரும் மக்களுக்கு. தன் பிரதேசத்தில் மட்டும் நம்பிக்கை இருந்து வேறு இல்லை. ஏன்னா மாவட்டம் விட்டு மாவட்டம், ஏன்னா அதே போன்று நாடு விட்டு நாடு போக வேணுமாக இருந்தால் அவர் கட்டாயம் சந்தையில் முன்வைக்க வேணும். ஆகவே பி கூற்றும் பெறும். ஆகவே ஏபி விடையாக வர வேணுமாக இருந்தால் நாங்கள் இனி கட்டாயம் இந்த ஏயோட 1வது விடைக்கு வரையிலாது, 4வது விடையை தான் செலக்ட் பண்ண வேண்டி வரும். இப்போ சி விடையை பார்க்காமலே இப்போ நாங்கள் 4வது விடைக்கு போகலாம். இருந்தும் சி விடையை முறுக்கா பார்ப்போம். இப்போ அதில் வந்து பாருங்க, உற்பத்தி பொருட்களின் மருத்துவ பெறுமதியை மேம்படுத்துவதற்கு ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது. உண்மைக்கும் இந்த மருத்துவ பெறுமதியை அவர் மேம்படுத்த வேணுமா? இல்லைத்தானே. என்ன காரணம்? அது ஒரு நாட்டு மருந்தென்றால் அதுக்கு பெறுமதி இருக்காது. மருத்துவ பெறுமதி என்றால் அந்த மருந்து அவர் இன்னும் ஆராய்ச்சி செய்கிறார் என்ற அர்த்தம். அதுக்கு அவர் ஆய்வெல்லாம் செய்யணுமா? இல்லைத்தானே. அவர் ஆய்வு செஞ்சு, அது பாரம்பரிய மருந்து தானே. பாரம்பரிய மருந்துகளுக்கு ஆய்வுகள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆரம்ப காலத்தில் ஒரு வேப்பிலை எடுத்து ஒரு விடயத்தை சீரமாக இருந்தால் வேப்பிலை தான் அதுக்கு, வேற ஒன்றும் அவர் போடுறது இல்லை. ரைட். அப்போ இது பொருத்தமில்லாத ஒரு விட. உண்மைக்கும் ஏபிசி என்ற கூற்று இருந்திருந்தால் யோசிக்கலாம். ஆனால் இதில் ஏபிசி என்ற கூற்றுகள் இல்லாதபடியினால்
நாங்கள் 4வது விடையை செலக்ட் பண்ணலாம். சரி பிள்ளைகள், நாங்கள் 5 MCQ செஞ்சுருக்கிறோம். கிட்டத்தட்ட நிறைய நேரம் செலவழிச்சிருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு MCQக்கும் நாங்கள் நேரங்களை சரியான விடையை மட்டும் நாங்கள் பார்க்கக்கூடாது. பிழையான விடைகள் ஏன் வரலை, அந்த விடையில் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு ஆராய வேணும். அதுதான் உங்களோட அடுத்தடுத்து வேறு எக்ஸாம்களுக்கு உதவியாக இருக்கும் இப்படி ஆராயிற விடயங்கள். ஆகவே அடுத்த வீடியோவில் நாங்கள் சந்திப்போம். தேங்க்யூ.